வணக்கம் மக்கள். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஹேக்கராங்க் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த சீரியஸில். ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டாவது வீடியோ. ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். இன்றைக்கான ப்ராப்ளம் நமக்கு என்ன எடுத்துருக்கோம்னா பைத்தானோட இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் சம்மந்தமான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது ப்ரோக்ராமிங் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த ப்ரோக்ராமில் இந்த ப்ராப்ளம் பற்றி என்னென்னா எஃப்எல்ஸ் பற்றி தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து என்ன ப்ரோக்ராம்னா ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் வந்து என்னன்றது ஒரு நம்பரு. அந்த நம்பர் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணணும், வியர்டுன்றதை பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது என் வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா, ஈவன் நம்பராக இருந்துச்சு, அது 2லேருந்து 5க்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த நம்பராக இருந்துச்சுன்னா அது நாட் வியர்டுன்னு சொல்லணும். அதே என்னன்றது ஈவனாகவும் இருந்து 6லேருந்து 20க்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து வியர்டுன்னு சொல்லணும். அந்த நம்பர் வந்து ஈவனாக இருந்துச்சு 20க்கு மேலே இருந்துச்சுன்னா அது நாட் வியர்டுன்னு சொல்லுது. ஒரு கண்டிஷன், இது இருந்தால் இது பண்ணணும், இது இருந்தால் இதை பண்ணணும், இது இல்லைனா இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இது எல்லாமே. இந்த கண்டிஷன் நம்ம எப்படி பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது. ஃபஸ்ட்டு ஆழ ஈவனை நம்ம கண்டுபிடிக்கிறது நம்மளோட பெரிய வேலையை. ஸோ இஃப் அது கொடுத்த என்னன்ற நம்பர் வந்து %2, அதாவது அது 2ஆல் வகுத்து அதுக்கு வந்து ஈக்குவல் 0 வந்துச்சுன்னா அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து ஈவன் நம்பர் ஆகிடும். 2ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது ஈவன் நம்பர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது 2ஆல் வகுப்பட்டு 0 வரக்கூடாது. ஸோ அந்த ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அப்படி வரும்போது நம்ம என்ன பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு இங்கே தெரியும் வியர்டுன்னு சொல்லிட்டு. வியர்டுன்ற வேர்டு தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்போனா அது எப்போல்லாம் ஆட் நம்பராக இருக்கோ அப்போல்லாம். ஸோ எல்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நெக்ஸ்ட்டு ஸோ எல்ஸில் என்ன ஆகும்னா இது இப்போ ஆட் நம்பர் இல்லாமல் வர்றது எல்லாமே ஈவன் நம்பரில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஈவனுக்கு நம்ம தனியாக ஒரு ப்ரோக்ராம் ஆகிட்டு தேவையில்ல. இந்த எல்ஸுக்குள்ளே நம்ம திருப்பணும் ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம வந்து போட்டுக்கலாம். இஃப் கண்டிஷன் என்னன்னா இப்போ அந்த எண் வந்து 2 விட அதிகமாக, அதாவது 2 விட அதிகமாக இருக்கணும். ஸோ 2 விட அதிகமாக இருந்து அப்படி இல்லைன்னா அந்த எண்ணுன்றது அந்த பர்டிகுலர் நம்பரோட கம்மியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 விட கம்மியாக இருக்கணும், சரியா? இல்லை 5க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா அந்த பிரிண்ட்டை நம்ம அந்த நம்பருக்கு நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும்னா நாட் வியர்டுன்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி எல்சிஃப் போடணும். எல்சிஃப்ல அடுத்த கண்டிஷன். ஸோ அடுத்த கண்டிஷன் என்னென்னா இதே தான். இங்கே எப்படி வந்து 5லேருந்து 6 நம்ம 6 போட்டிருக்கோமோ அதே வழி நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதுக்கு வந்து நம்ம என்ன மாற்றுறோம்னா ஸோ எல்சிஃப் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 6லேருந்து 10 மாற்றணும். ஸோ 6லேருந்து 20க்கு மாற்றணும். 6லேருந்து 20க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவுமே இல்லை, இதுக்கு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறது என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இது வந்து வியர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போகிறோம். அடுத்து எல்சிஃப் போடுறேன். ஏன் எல்சிஃப் போடுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த நம்பர் வந்து அதுக்கு மேலேயே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, அதனால வந்து அங்கே கொடுத்த கண்டிஷன் நம்ம அப்படியே போடுறோம். என் வந்து 20க்கு மேலே இருந்தால் இல்லை 20க்கு மேலே இருந்தால் 20 மேலே இருந்தால் தான், ஏன்னா 20 இருந்துச்சுன்னா அது வியர்டாக போயிடணும். அதெல்லாம் 20க்கு மேலே அது நம்பர்லாம் இருந்துச்சோ ஸோ அது வந்து நாட் வியர்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம சிம்பிளாக கண்டிஷன்ஸ் எழுதி இந்த ப்ரோக்ராம் நம்ம எழுதிட்டோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரன் பண்ணி எடுக்கிறோம். ஸோ ரன் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். டைம் எடுக்குது. ஸோ ப்ராசஸிங் ஆகுது. நம்ம கரெக்டாக தான் ப்ரோக்ராம் எழுதுன்னு நினைக்கிறேன். பட் இங்கே பாருங்கள் எல்சிஃபில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ எல்சிஃபில் எல்இஃப்னு எழுதணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்இஃப் எல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் படித்து அந்த ப்ரோக்ராமிங்கு நமக்கு வருது. ஸோ ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணோடனே ஸோ எரர்லாம் எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு கரெக்டாக ரன் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து கங்க்ராச்சுலேஷன் வச்சு ஸோ இந்த கூட சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து 7 டெஸ்ட் கேஸ் இருக்குது. 8 டெஸ்ட் கேஸுமே நமக்கு பாஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ரன் ஆகுது எல்லா டெஸ்ட் கேஸுமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் வந்துடுச்சு. ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்டில் நம்ம கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் எடுத்து நம்ம சேனலில் வந்து சால்வ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.